அவ்வளோ பொறுமையாக என் பசங்க மதியனே பசங்க 150 160 யூனிட் கொடுத்து இப்போ 8 நாளும் அதை பட்ட கஷ்டம் அதனுடைய பயன் தான் கிடைச்சது. அதனால இது போய் நினைச்சிட்டு நடக்காது பாடு வாழ்ந்த ஐஸா அதெல்லாமே ஜெமீன் அப்படியா? அது ஒன்றும் இருக்கும் பாடிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால எதுக்கு சொல்றேன்னா கெட்டதுலேயும் நல்லது என்ன அப்படின்னா அவன் பாடி கிடைச்சது. இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க துக்கத்தோட ரெண்டா இதுக்கான அஜெண்ட் இருக்காரு. நான் போ மெசேஜ் பண்ணுறேன் உட்காந்து அஜெண்ட் அப்புறம் வந்துடுவான்னு வச்சேன். திடீர்னு 10 நாள் கட்ட மாதிரி இப்போ நேற்று செத்து பண்ண மாதிரி உங்களுக்கு எழுந்துச்சா பார்த்தேன். இல்லை நான் இன்னொரு விஷயம் பெரிதாக ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்களா? வர்ற பசங்க அத்தனை பேரும் அப்பா நாங்கள் இருக்கிறோம்ப்பா நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னேன்னா என் மனசு ஒரு வீடு ஒரு பையனை இழந்தேன். 48,000 பேர் நம்ம பெருசானது. அதனால இதை வந்து பெருசாக எடுத்துக்காது. இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை அந்த மைண்ட் வந்துச்சா பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நெஞ்சு வலிக்காது. ஐயோ நான் அந்த மைண்ட் எனக்கு வந்ததுனால தான் சரி நம்ம பொங்கல் தான் செத்துன்னு வச்சாங்க. ஒரு குழந்தை போலியோ வந்துடுச்சு. இந்தியாவுக்கு எல்லா டாக்டரும் போய் வைத்தியம் பண்ணி பார்த்தா முடியல. அப்புறம் ஒரு நாள் தோணுச்சு தமிழ்நாட்டுக்கு அத்தனை போலியோ குழந்தையும் நம்ம எடுத்து வளர்க்கணுக்காக கடவுள் குழந்தை கொடுக்குறாருன்னு. இப்போ கம்ப்ளீட் தமிழ்நாட்டுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை போல சைக்கிள் மசாலா வளர்த்துருக்காங்க. அதான் சொல்கிறாரு. அப்படியா? தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாற்றுத்திறனாளி குழந்தை எங்களுக்கு தான் உள்ள அவங்க வளர்க்குறாங்க. மேபி ஒரு 40,000 குழந்தை ஒரு பேர் போகிறாங்க. அப்படி அந்த மைண்ட் செட் நீங்கள் நிச்சயமாக ஓட்ட முடியாது. அதுதான் 48,000 பேர் 4,000 பேர் உயர்வதையில் இருக்கிறாங்க. 44,000 பேர் அரசு முறை அனைத்து நன்மைகளையும் இருக்காங்க. அத்தனை பேருமே கதறி அத்தனை இந்த செஞ்ச புண்ணியம் வந்து இவங்க பிள்ளைய ஒரு பிள்ளைக்கு பண்ணாங்க.